வணக்க மக்களே, முறுமுறுன்னு பாலக்கீரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு அது நல்லா சூடு வர வரைக்கும் அதை வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அது ஆறினோன்னே குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள், ஓமம் நல்லா கசக்கி போட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்து இந்த குறைன்னு பொடி பண்ணதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்து 1/4 கப்பு அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்ல ஒரு பெருங்கைப்பிடியாக பாலக்கீரை கழுவி கட் பண்ணது, வெங்காயம் 2 தின் ஸ்லைசஸாக கட் பண்ணது, உருளைக்கிழங்கு தின்னாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா பெசரிட்டு அடுப்பில் காய வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து சூடாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெசரி சின்னதாக அந்த பக்கோடாவை கிள்ளி போட்டு நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா செவந்தோன்னே பிளேட்டில் எடுத்துட வேண்டியதாங்க. இதுக்கு மேலே 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை வறுத்து போட்டு மேலே சாட் மசாலா ஒரு தூவினோன்னா பாலக்கீரை பக்கோடா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.